பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்பதாக. ஆராயுங்கள், செய்யுங்கள், உபதேசியுங்கள். ஸ்டடி, பிராக்டிஸ் அண்ட் டீச் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். புதிய ஏற்பாட்டில் வேத பாரகர்கள் மற்றும் பரிசேயர்களை குறித்து அதிகமாக எழுதப்பட்டுள்ளது. நியாயப்பிரமாணத்தை வியாக்கியானம் செய்வதில் கைதேர்ந்தவர்கள்தான் வேத பாரகர்கள். அவற்றை கடைபிடிப்பதில் சிக்கனம் காட்டுபவர்கள்தான் பரிசேயர்கள். இவர்களின் தவறான விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் எதிராக இயேசு இவர்கள் 2 பேரையும் பார்த்து உங்களுக்கு ஐயோ என்று கடிந்து கொண்டார். மாத்திரமல்ல, சர்ப்பங்களே, விரியன் பாம்பின் குட்டிகளே, பிசாசின் பிள்ளைகளே என்றெல்லாம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி கடிந்து கொண்டார். இருந்தாலும் பரிசேயர்கள் எல்லாரும் மோசம் என்று சொல்லிவிட முடியாது. அவர்களில் நிக்கதேமு போன்ற நல்லவர்களும் இருந்தார்கள். அதுபோல வேதபாரகர்கள் எல்லாரும் மோசம் என்று சொல்லிவிட முடியாது. அவர்களில் எஸ்ரா போன்ற சிறந்தவர்களும் இருந்தார்கள். எஸ்ரா ஒரு நல்ல வேத பாரகர். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவன் தன்னுடைய இருதயத்தை 3 காரியங்களுக்கு பக்குவப்படுத்தி இருந்தான். முதலாவது, வேதத்தை ஆராய தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்தை படிக்க ஆரம்பிக்கும் முன் வேதாகமத்தின் ஆசிரியரான பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நாடுங்கள். வேதத்தின் மறைபொருளை அவர் ஒருவரே விளக்கி கூற முடியும். வேதாகமத்தை படிக்கும்போது இயேசு உங்களோடு பேசுகிறார் என்ற சிந்தனையோடு வாசியுங்கள். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் வீரரை போல வேதாகமத்தை மிகவும் வேகமாக வாசித்து முடிக்க வேண்டும் என்று ஓடாமல் பொறுமையோடு வாசியுங்கள். அப்பொழுது ஆவியானவர் உங்களோடு பேசும் சத்தத்தை கேட்பீர்கள். 2வது, அதன்படி செய்ய தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். வேதத்தில் ஆண்டவர் கொடுக்கும் வாக்குத்தத்தங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயம் நாடாமல், அவர் கடிந்து கொள்ளும் போதும் சரிப்படுத்தும் போதும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியே ஆயத்தமா இருங்கள். அவர் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லும்போது உங்களுக்கு பிரியமாக இருந்தாலும் அதை செய்ய முற்படாதிருங்கள். அவர் வார்த்தைக்கு செவிகொடுத்து கீழ்ப்படிவதுதான் உத்தமம். 3வதாக, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நீங்கள் கற்றவைகளையும் செய்ததையும் மற்றவர்களுக்கு உபதேசியுங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டுதல் செய்யும்படி எபேசியர் 6:19-20 கூறுகிறார். ஆகையால் எஸ்ராவை போல உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் உபதேசிக்கவும் பக்குவப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் தியானமாயிருக்கும்படி அதற்கேற்ற வாஞ்சையை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. வேதத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்யவும் இவர்கள் தங்களை அர்ப்பணிக்கும் போது கன்மலையின் மேல் தங்கள் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷர்களாய் இவர்களை நீர் மாற்றுவீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அதுபோல சமயம் கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கருத்தாய் கற்றுக் கொடுக்கிறவர்களாகவும் காணப்படுவதற்குரிய கிருபையை கர்த்தர் கொடுப்பீராக. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று வசனம் கேட்கிறதே. ஆகையால் உம்மை குறித்து மற்றவர்களுக்கு இவர்கள் அறிவிக்கிறவர்களாகவும் காணப்பட கர்த்தர் தாமே உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.